Go ahead, ma'am. Good afternoon, everyone. I am Dr. Aparna from Oasis Fertility, Chennai. So today we will be discussing about recurrent pregnancy loss. So recurrent pregnancy loss na enna? Recurrent pregnancy loss na vandu 2 or more pregnancy losses. We call it recurrent pregnancy loss. So idoda incidence enna? Idu vandu 1% of the population, 1% of the couples trying to conceive aval affect pannum. That is 1 in 100 couples can have this problem of recurrent pregnancy loss. Why does this happen? So first and foremost is the age. If the age of the female or the male is high, then there is increased chance of pregnancy loss. So if the chance of pregnancy loss on the lowest when the woman is between 20 and 35 years of age. அதிகமா ஏஜ் ஆக ஆக சப்போஸ் 40 இயர்ஸ்க்கு மேலன்னா every 1 in 2 pregnancies will result in pregnancy losses. And if the paternal age is more also, father age more இருந்தாலும் 40 இயர்ஸ்க்கு மேல இருந்தாலும் it will result in pregnancy loss. So what are the other factors? One வந்து lifestyle, smoking, alcohol. So smoking வந்து if there is smoking, if smoking can cause damage to the vasculature and it will cause, so that will affect the growing baby. அதனால ஸ்மோக்கிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அதை கர்டெயில் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆல்கஹால் கன்சம்ஷன் அதையும் கர்டெயில் பண்ணணும். ஏன்னா ஆல்கஹால்லாம் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸும் ஆகும், அதுக்கப்புறம் ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோமும் காஸ் ஆகும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ். எப்பவுமே பிரெக்னென்ட் ஆகரிச்சு ஆர் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்றச்சு ஆர் பிரெக்னென்ட் ஆன் அவுட் as much as possible ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும். மென்டலி, மென்டல் காம்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ், ப்ராப்பர் ஸ்லீப், லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை, பட் இன்டைரக்ட்லி இன்டைரக்ட் எவிடன்ஸ் நிறைய இருக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பிரெக்னன்சி லாஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு. அடுத்தது வந்து கரெக்டா வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ஆப்டிமல் வெயிட். ரொம்ப ஒபேசிட்டி, ஓவர் வெயிட்டா இருந்ததுன்னா நிறைய கேசஸ்ல பார்த்திருக்கோம் பிரெக்னன்சி லாஸ் ஆகும். மதர்ஸ்க்கு வந்து மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அதிகமா இருக்கும். டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி, இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் இன் பிரெக்னன்சி, இதெல்லாம் ஒபேசிட்டியில அதிகமா இருக்கும். அண்டர் வெயிட்டா இருந்தாலும் இஃப் த மதர் இஸ் அண்டர் வெயிட் ஆல்சோ தட் கேன் ஆல்சோ லீட் டு பிரெக்னன்சி லாஸ் ஆர் growth retardation இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ ஒரு ப்ராப்பர் பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணணும். பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ், நம்மளோட வெயிட் in kilogram divided by height in meter square. அது பண்ணினா நமக்கு பிஎம்ஐன்னு வரும். அதுல ஹெல்தி பிஎம்ஐ வந்து 19 to 25. இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண பார்க்கணும். கம்மி பிஎம்ஐ இருந்தாலும் அதிகமா பிஎம்ஐ இருந்தாலும் வந்து நிறைய பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற காரணங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம பாடியில வந்து செல்ஸ் இருக்கு, அந்த செல்ஸ்ல வந்து ஒரு பாஸ்போலிபிட்னு ஒரு மெம்பரேன் செல் மெம்பரேன்ஸ்ல வந்து பாஸ்போலிபிட்னு ஒரு கம்பவுண்ட் இருக்கு. இப்ப நம்ம பாடியில இருக்கிற உள்ள செல்ஸ் நமக்கு அகேன்ஸ்டாவே ஆக்ட் பண்ணக்கூடாது. ஆனா இதுல என்ன ஆகுது, இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாவே இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ்ங்கிறது ஆக்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ண போறச்சே ஒரு சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஒரு சின்ன சின்ன அந்த பிளசண்டா, டெவலப்பிங் பிளசண்டால சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு குட்டி குட்டியா கிளாட் ஃபார்ம் ஆகும், மைக்ரோத்ரோமைன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த பேபிக்கு வந்து பிளட் ஃப்ளோ போக விடாது, அதனால ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எந்த ட்ரைமெஸ்டர், தட் இஸ் ஒரு பிரெக்னன்சியை வந்து நம்ம 3 பாகமா டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், ஃபர்ஸ்ட் 13 வீக்ஸ், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஸோ இந்த மாதிரி பண்றச்சு இந்த 12 வீக்ஸ் வரலும் ஹார்ட் பீட் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேபி சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மதருக்கு பிபி வர சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல வந்து இன்ட்ராயூட்ரைன் டெத் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் காஸ் பண்ணும். ஸோ ஒரு தடவை ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ், தட் இஸ் 2 மிஸ்கேரேஜ் ஒரு கப்புளுக்கு ஆனா அவங்க வந்து இந்த டெஸ்ட்டை கட்டாயமா பண்ணணும். பண்ணி இது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அடுத்தது வந்து இன்ஹெரிட்டட், இது வந்து அக்வயர்ட். இன்ஹெரிட்டட்னா நம்ம பிறவிலேயே இருக்கிறது. சில பேருக்கு வந்து அந்த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் வந்து அதிகமா கிளாட் ஆகிற டெண்டன்சி இருக்கும், த்ராம்போபீலியான்னு சொல்லுவோம்.
அது அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியில கூட இருக்கலாம். மதருக்கு இருக்கலாம், ஃபாதருக்கு இருக்கலாம், சிஸ்டருக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி நம்ம கேட்டுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி இருக்கா, இல்ல ஃபேமிலியில இந்த மாதிரி அடிக்கடிக்கு அபார்ஷன் யாருக்காவது ஆயிருக்கா, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணிக்கணும். இன்ஹெரிட்டட் த்ரோம்போஃபிலியான்னு ஒரு சில டெஸ்ட் இருக்கு, இதை நம்ம பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் ஒரு மதரோட குரோமோசோம் எப்படி இருக்கு, ஃபாதரோட குரோமோசோம் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது குறைபாடு இருக்கா, அதுல ஏதாவது ப்ராப்ளம், அந்த மாதிரி இருந்தா கூட அந்த வர பேபிக்கு வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கூட திருப்பி திருப்பி அபார்ஷன் ஆகலாம். இதுக்கு வந்து நம்ம கிட்ட இந்த பிஜிடின்னு இருக்கு, அதை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து குறை மாசத்துலயே, இப்ப நிற மாசத்துலதான் கர்ப்பப்பை வாய் திறக்கணும். கர்ப்பப்பை வாய் பேரு சர்விக்ஸ்னு பேரு. நிற மாசத்துலதான் திறக்கணும். அந்த நிற மாசத்துல திறக்கிற கர்ப்பப்பை வாய் குறை மாசத்துலயே திறந்ததுன்னா அது பேரு சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அர்த்தம், சர்வைக்கல் இன்சஃபிஷியன்சின்னு அர்த்தம், வீக் சர்விக்ஸ். சீக்கிரமே திறந்துருது. அது எப்போ ஆகும்? சம்டைம்ஸ் அந்த 14 வீக்ஸ், 15 வீக்ஸ், 16 வீக்ஸ் இந்த ஸ்கேன்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும், இல்ல சர்விக்ஸோட லென்த் ஷார்ட்டா இருக்கும், இல்ல இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் ஏதாவது ஹிஸ்டரி இருக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்து 20 வாரத்திலேயே அபார்ஷன் ஆயிடுச்சு, 19 வீக்ஸ்லயே ஆயிடுச்சு அபார்ஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. வலியே வராத பேபி வெளியில வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹிஸ்டரி இருந்ததுன்னா ஒரு சர்வைக்கல் ஸ்டிச் போடுறது நல்லது. அப்புறம் பேபியோட இன்ஹெரண்ட் டெவலப்மெண்டல் ப்ராப்ளமே இருந்ததுன்னா, பேபிக்கு ஏதாவது ஒரு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம், ஒரு குரோமோசோமல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் நேச்சர்ஸ் ஓன் வே ஆஃப் எலிமினேட்டிங் சம்திங் தட் இஸ் டிஃபெக்டிவ். அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட பிரெக்னன்சி லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லா பேபிக்கும் எல்லா அபார்ஷனுக்கும் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் குரோமோசோம் அனாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அடிக்கடிக்கு இந்த மாதிரி அபார்ஷன் ஆச்சுன்னா நம்ம அந்த குரோமோசோம் அனாலிசிஸ்ல அனுப்பி அந்த பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது குரோமோசோமல் அனாமலி இருக்கா, இல்ல கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் டெலிவரி ஆச்சு, ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, 5 மந்த்ஸ்ல ஆச்சுன்னா அது வந்து இந்த ஃபுல் பாடி அட்டாப்சி பண்ணி ஏதாவது சிண்ட்ரோம் இருக்கா, ஏதாவது கண்டுபிடிக்கலையா. அல்ட்ராசவுண்ட்ல எல்லாம் தெரியாது. அல்ட்ராசவுண்ட்ல வந்து பேபியோட growth எப்படி இருக்கு, அப்புறம் ஒரு மேஜர் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரியும். மத்ததெல்லாம் ஏதாவது சிண்ட்ரோம் மாதிரி தெரியறதா அப்படின்னு நம்ம ஆட்டாப்சி அமைச்சு கூட இதை பார்க்கலாம். மதருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தா கூட சீக்கிரம் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு, ப்ரீடம் டெலிவரின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி கேசஸ்ல இருக்கா அப்படின்னு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி சிம்பிள் டு ட்ரீட் தைராய்டு ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். நம்ம பாடியில தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்கு. ஸோ வெளியிலேருந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும் ஹார்மோன்ஸை. அந்த டெஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு தடவையான அந்த டிஎஸ்ஹெச்னு ஒரு டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்க்கணும். அது வந்து தைராய்டுல ப்ராப்ளம், அது ஒரு சின்ன டேப்லெட்டாலேயே ட்ரீட் பண்ணிடலாம். அந்த ரிசல்ட்ஸ் ஆர் வெரி ரிவார்டிங். ஒரு சின்ன டேப்லெட்டால நீங்க தைராய்டு ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணீங்கன்னா நிறைய பிரெக்னன்சி லாசஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் பிரெக்னன்சிலையும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத கண்டினியூ ஆகும். அண்ட் சுகர் இருக்கா, ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு ரேண்டம் ஒரு ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட் பிராண்டியல் சுகர் அண்ட் ஒரு ஹெமோகுளோபின் HbA1cன்னு சொல்லுவோம். இது எல்லாம் நம்ம வந்து கட்டாயமா ஆஸ் எ ருட்டீன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். பிரெக்னென்ட் ஆற பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்தாலே இதெல்லாம் ஒரு தடவை இண்டெக்ஸ் பிரெக்னன்சில பண்ணி பாக்குறது நல்லது. ஏதாவது ப்ராப்ளம், ஏன்னா நிறைய நம்ம கிட்ட வர மதர்ஸ் எல்லாம் வந்து சில கொஞ்சம் சிட்டிஸ்ல வர மதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவேரா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும், ஹெல்த் எப்படி பாத்துக்கணும் தெரியும். கொஞ்சம் தூரத்தேர்ந்து வரவங்க, கொஞ்சம் மொபசில் ஏரியால இருந்து வந்து வரவங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்டயே வருவாங்க. அவங்க எந்த சுகரோ தைராய்டோ எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரெக்னென்ட் உமன் நம்ம கிட்ட வந்தா இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, முதல்லயே ஏதாவது சரியா இருக்கா, சரியா இல்லையான்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது. ஸோ நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பத்தி பேசினோம். இது வந்து ஒரு 2 to 5% ஆஃப் த கப்பிள்ஸ் வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபாதருக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால அந்த பேபிக்கு கூட இந்த கேரியோடைப்பிங் அப்நார்மலா இல்லாத இருக்கலாம். இந்த மாதிரி மதருக்கு ஏதாவது இருக்கு, ஃபாதருக்கு ஏதாவது இருக்கு, ஆர் பேபிக்கு ஏதாவது இருக்குன்னா நம்ம வந்து ஜெனட்டிக் கவுன்சிலர் கிட்ட அவங்களை அனுப்பணும். அவங்க வந்து கவுன்சில் பண்ணுவாங்க. இது வந்து இன்ஹெரிட்டட் கண்டிஷனா, இது திருப்பி திருப்பி வருமா, இல்லைன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு they will counsel the couple. So what to do next அப்படின்னு. இன்னொன்னு, திருப்பி திருப்பி மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ 3 miscarriages in a row ஆச்சுன்னா 4 in 10 chance of having another one. So 10 தடவைல வந்து 4 தடவை there is a chance of having another miscarriage. But
the good thing is there is a 60% chance of having a normal baby. There can be a 40% chance of miscarriage. There can be a 60% chance that the pregnancy will continue without any problem also. So ஒரு மிஸ்கேரேஜ் ஆனாலே அடுத்த தடவை மிஸ்கேரேஜ் ஆகும்னு இல்லை. நிறைய பேர் நம்ம இந்த காரணம்லாம் பார்த்தோம். ஏஜ், ஒபேசிட்டி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டயபெட்டிஸ், தைராய்டு, இது எத்தனையோ ரீசன்ஸ் பார்த்தோம். நிறைய கேசஸ்ல வந்து 75% கேசஸ்ல காரணமே தெரியாது, எதனால ஆறுதுன்னு தெரியாது. அது வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? இதுக்கும் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு சில எம்பரிக்கல் ட்ரக்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ல எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எடுத்துட்டா பெனிஃபிட் பண்ணோம், ஹார்ம் எதுவும் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் ஏர்லி மிஸ்கேரேஜ்னா வந்து அது வந்து 10 to 20% கேசஸ்ல ஏர்லி மிஸ்கேரேஜ், தட் இஸ் ஏர்லி மிஸ்கேரேஜ்னா வித்தின் 10 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகுது. லேட் மிஸ்கேரேஜ் வந்து கொஞ்சம் லேட்டா ஆகுது, செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல ஆகுது, 14 வீக்ஸ்க்கு அப்புறம். அது வந்து 1 to 2% கேசஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஏர்லி மிஸ்கேரேஜ் எதனால ஆகலாம்? ஏதாவது இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்து, கேரியோடைப்பிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, குரோமோசோம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, டயபெட்டிஸ்ல கூட ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா ஏர்லி மிஸ்கேரேஜ், ஆன்டிபாஸ்போலிபிட் இருந்தா எந்த டயத்துல வேணாலும் மிஸ்கேரேஜ் ஆகலாம், ஏர்லியும் ஆகலாம், லேட்டும் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ். இப்போ ஏர்லி மிஸ்கேரேஜ் அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. லேட் மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா மோஸ்ட்லி அது எதனால இருக்கும்? கர்ப்பப்பை வாய் திறந்துச்சு, சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ்னு சொல்லுவோம், அதனால. இல்ல யூட்ரஸோட ஷேப் சரியா இல்லை, கர்ப்பப்பை உள்ள வந்து ஏதோ ஒரு செப்டம் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணாத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் லேட் மிஸ்கேரேஜ் ஆகும். இல்ல மதருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஸோ இப்படி வந்து இன்ஃபெக்ஷன் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ லேட் அதனால ப்ரீடேர்ம் லேபர் ஆகி அதனால பிரெக்னன்சி லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏர்லி மிஸ்கேரேஜும் லேட் மிஸ்கேரேஜும் எந்த டயத்துல ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளால ஒரு ரீசன் வந்து அசர்டன் பண்ண முடியும் என்னன்னு. ஓகே, இப்போ நம்ம ஆன்டிபாஸ்போலிபிட்னு பேசணும் இல்லையா? ஆன்டிபாஸ்போலிபிட் வந்து நம்ம பாடியிலேயே இந்த பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி இருக்கு, அதுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சப்போஸ் இந்த கண்டிஷன் பாசிட்டிவா வந்ததுன்னா நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணணும் 12 வீக்ஸ்க்கு அப்புறம். அப்பயும் பாசிட்டிவா வந்ததுன்னா அது ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஒரு தடவை பாசிட்டிவ் வந்து அந்த பேஷண்ட் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் எடுத்தாலே ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பசஸ் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். நம்ம திருப்பி 12 வீக்ஸ் வெயிட் பண்ணி திருப்பி அந்த டெஸ்ட் பண்ணி அவ்வளோ பண்றதுல, பிகாஸ் ஃபார் ஒன் ரீசன் அந்த பேஷண்ட் ஆல்ரெடி பிரெக்னன்சி லாஸ் ஆயிருக்கு, ரெண்டாவது ஒரு தடவை இந்த டெஸ்ட் நார்மலா வந்திருக்கு, அண்ட் இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி டெஸ்ட். திருப்பி பேஷண்ட்டை பண்ண சொல்ல முடியாது. ஸோ ஃபார் பெனிஃபிட் ஆஃப் த பேஷண்ட் நம்ம வந்து அதோட ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருது. என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு? ஆஸ்பிரின், சின்ன மாத்திரை தான், 75 மில்லிகிராம் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையும், இன்னொன்று வந்து டெய்லி லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் ஒரு இன்ஜெக்ஷன். இந்த ஹெப்பாரின் வந்து அந்த பிளட்டை கிளாட் பண்றதை ப்ரிவென்ட் பண்ணும், அதனால அந்த பேபியோட டெவலப்மெண்ட் வந்து ஒழுங்கா ஆகும். ஸோ இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிடுறோம். இப்போ யூட்ரஸோட ஷேப் அப்நார்மலா இருக்கு, அந்த லேட் மிஸ்கேரேஜ்ல வந்து யூட்ரஸோட ஷேப் அப்நார்மலா இருந்து ஆகும்னு சொன்னேன் இல்லையா? யூட்ரஸ்ல ஏதாவது செப்டம் இருக்கு, யூட்ரஸோட ஷேப் சரியா இல்லை, பைகார்னுவேட் யூட்ரஸோ யூனிகார்னுவேட் யூட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை ஒரு அல்ட்ராசவுண்ட்ல, ஒரு அல்ட்ராசவுண்ட் யூஎஸ்ஜின்னு சொல்லுவோம், அல்ட்ராசவுண்ட், அல்ட்ராசோனோகிராம், இதுல வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு 3 டைமென்ஷனல் 3D அல்ட்ராசவுண்ட்னு சொல்லுவோம். அதுல வந்து நமக்கு அந்த யூட்ரஸோட கேவிட்டி எப்படி இருக்கு, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த செப்டம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது செப்டம்னா ஒரு கர்ப்பப்பை வந்து பியர் ஷேப்ல இருக்கும், அதை வந்து நடுவுல ஏதாவது ஒரு டிவைட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது பேரு தான் செப்டம். அந்த மாதிரி இருந்து ஒரு ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் இருந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த செப்டமை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் லேட் மிஸ்கேரேஜ் வேற எதனால ஆகும்? ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால ஆகும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்து அடியிலேருந்து ஸ்வாப் எடுக்கணும், வெஜைனல் ஸ்வாப் எடுத்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை பிளட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த அந்த காரணத்தை we have to exclude the infection as a cause. அண்ட் சர்விக்ஸ் வந்து வீக்கா இருக்கு, சர்விக்ஸ் வந்து சீக்கிரமே திறந்துருது. எப்போ சர்விக்ஸ் வந்து நார்மலி நிற மாசத்துல திறக்கிற சர்விக்ஸ் குறை மாசத்துலயே திறக்கிறதுனா நம்ம என்ன பண்ணணும்? 2 இருக்கு. ஒண்ணு, சர்விக்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, அந்த பேஷண்ட்க்கு ஆல்ரெடி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் சர்விக்ஸ்ல. இல்லைன்னா கொஞ்சம் சர்விக்ஸ் சைஸ் நார்மலா இருக்கு பட் சின்னதாயிட்டே வருது, அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? சீரியல் அல்ட்ராசவுண்ட் பார்க்கணும். அல்ட்ராசவுண்ட் பார்த்து அந்த பேஷண்ட்க்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்டரி இருக்கு,
கேன்லயும் வந்து அந்த சர்விக்ஸோட லென்த் கம்மியாகுது ஆர் அந்த சர்விக்ஸோட வாய் முள்ள திறக்கிறது அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்விக்ஸ்க்கு அரவுண்ட் த சர்விக்ஸ் ஒரு ஸ்டிச் போடலாம். இட்ஸ் கால் சர்வைக்கல் என்சர்க்லாஜ் அப்படின்னு பேரு. ஸோ என்ன பண்ணணும் ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் இருக்குச்சு? ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அ காஸ் இஃப் யூ கேன் ஃபைண்ட் அவுட் அ காஸ். அப்படி இருந்ததுன்னா நோ காஸ் கேன் பி ஃபவுண்ட் as we told unexplained recurrent pregnancy loss. எந்த காசுமே இல்லை. அது வந்து 75% ஆஃப் த கேசஸ்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கப்பிள்ஸ் 3 லாசஸ்க்கு அப்புறம் கூட 4வது பிரெக்னன்சி நார்மலா கூட இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அப்நார்மலா இருக்கும், திருப்பி திருப்பி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ மேல் பார்ட்னர், இப்போ மதர், இதெல்லாம் நம்ம மதருக்கு பேசணும். இப்போ ஃபாதருக்கும் ஏஜ் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன ஏதாவது ஸ்பெர்ம்ல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்க்கணுமா? ஸ்ட்ரிக்ட்லி எவிடன்ஸ் சேஸ் அந்த மாதிரி எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மோக்கிங் கர்டெயில் பண்ணணும், ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும், ட்ரிங்கிங் ஸ்டாப் பண்ணணும், ப்ராப்பர் வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ஒபேசிட்டி இருக்கக்கூடாது, அண்டர் வெயிட்டா இருக்கக்கூடாது, ப்ராப்பர் வெயிட் மெயின்டைன் பண்ணணும், இன் அ ப்ராப்பர் பிஎம்ஐ, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், நல்ல கொஞ்சம் அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸான ஒரு 30 minutes எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். திஸ் இட் செல்ஃப் வில் இம்ப்ரூவ் த சான்சஸ். எல்லாருக்கும் வந்து இந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் பண்றதோ இல்லைன்னா ஸ்பெர்ம் செலெக்ஷன் மெத்தட் பண்றதோ இட்ஸ் நாட் அட்வொகேட்டட். ஸோ நான் சொன்னதுதான் இந்த ஸ்லைட்லயும் இருக்கு. இப்போ இன்னும் ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு பாடியில. ப்ரோலாக்டின் ஒரு ஹார்மோன் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் கேபர்கோலின் இல்லைன்னா புரோமோகிரிப்டின் ஒரு டேப்லெட் இருக்கு. இந்த ப்ரோலாக்டின் அதிகமா இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த லேடிக்கு வந்து அந்த பிரெக்னன்சி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆர் ஓவிலேஷனே ஆகாது, எக் ரிலீஸ் ஆகாது, சப்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான். ஒரு 4 வாரம் கேபர்கோலின் டேப்லெட் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரோலாக்டின் லெவல் நார்மல், ஓவிலேஷனும் நார்மல் ஆகும். அப்புறம் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹோமோசிஸ்டின்னு நம்ம பாடியில ஒரு லெவல் இருக்கு, ஒரு அமைனோ ஆசிட் இருக்கு, அது வந்து அதிகமாச்சு, ஹைப்பர் ஹோமோசிஸ்டினியா இருந்ததுனாலும் இந்த மாதிரி பிரெக்னன்சி லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹோமோசிஸ்டின் லெவல்ஸை பிளட்ல பார்த்து அது அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம சொன்ன சம்மரி தான் இதுல எழுதியிருக்கு. ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்ல என்னென்ன பண்ணணும்? ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி இருந்தால் அதுக்கு ட்ரீட் பண்ணணும். யூட்ரைன் அனாமலிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி ட்ரீட் பண்ணணும். மற்ற டெஸ்ட் எல்லாம் வந்து எம்பரிக்கல் தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்ல ஒன்று எஸ்டாப்ளிஷிங் அ காஸ். நம்மளால காஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். என்ன ப்ராப்ளம் இருக்கு? தைராய்டு இருக்கா? சுகர் இருக்கா? என்ன ப்ராப்ளம் இருக்கு? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் தான். இதை வந்து நம்ம ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் கட்டாயமா பார்க்கணும். எல்லாருக்கும் முதல்லயே ஆன்டிபாஸ்போலிபிட்லாம் பார்க்கணும். ஒரு 2 பிரெக்னன்சி லாசஸ் ஆனாவிட்டு பார்த்தா போதும். யூட்ரைன் ஷேப், நம்ம வந்து லேட் பிரெக்னன்சி லாஸ் ஆனா யூட்ரஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதுல வந்து அல்ட்ராசவுண்ட்ல பார்த்து அதுல ஏதாவது யூட்ரஸ் ஷேப் நார்மலா இருக்கா, அதை கரெக்ட் பண்ண முடியுமா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். மற்ற டெஸ்ட், இம்யூனலாஜிக்கல் டெஸ்டோ ஜெனட்டிக் டெஸ்டோ இல்ல த்ராம்போஃபிலியா ஸ்கிரீனிங், இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஜெனட்டிக் டெஸ்ட் வந்து ஒரு சில கேசஸ்க்கு வந்து இண்டிகேட்டட் வேர் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் இருக்கு, மதருக்கோ ஃபாதருக்கோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரிலையும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி கட்டாயமா கேட்கணும். ஏன்னா ஃபேமிலியில டயபெட்டிஸ் இருக்கு, ஃபேமிலியில தைராய்டு இருக்கு, ஃபேமிலியில ப்ரெஷர் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இல்லைன்னா ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் ஆயிருக்கு, இல்ல இந்த பிளட் கிளாட்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து இந்த த்ராம்போஃபிலியா ரன், அதனால அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஃபேமிலியில. சிப்ளிங்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது பேபி டெத் ஆயிருக்கு, ஆர் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு, பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம கேட்டுட்டும் இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். And as usual, lifestyle modification, active lifestyle, smoking and drinking இருக்கக்கூடாது, proper body weight maintenance and vitamin D supplementation எடுத்துக்கலாம். It is not known to cause, it's not known to prevent recurrent pregnancy loss, but is generally recommended in pregnancy, so it can be taken. And any emotional well-being of the couple is very important. ஒரு pregnancy loss ஆனாலே மனசு உடைஞ்சு போகக்கூடாது. இட் இஸ் லைக் அன் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுனா அதுல ஃபெயில் ஆனா திருப்பி நம்ம வந்து எழுதுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும்.
நம்ம எதனால இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன காரணம், let us find out the reason. Only thing I can advise is don't waste time. சரி, ஒரு தடவை இந்த மாதிரி ஆச்சு, 2 தடவை ஆச்சு, அதனால சரி நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா ஆகும், அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன காரணம்னு அட்லீஸ்ட் let us try to establish a cause. அந்த மாதிரி ஒரு சின்ன ரீசன், சப்போஸ் ஒரு சுகர் சரியா இல்லை, ஒரு தைராய்டு சரியா இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் தான், யூ கேன் ட்ரீட் தெம். இந்த மாதிரி இல்லை, அந்த ரிசல்ட்ஸ் ஆர் வெரி ரிவார்டிங். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத. இந்த மாதிரி பிரெக்னன்சி லாஸ் ஆச்சுன்னா என்ன காரணம், என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது questions இருந்ததுன்னா you can ask. If you have any doubts, if you have any queries, you can ask us. Okay. Couple karyotyping அப்படின்னா ஒரு couple husband and wife ஓட chromosomal analysis பண்றது. And why is it not done before going to IVF? It is not mandatory for everybody to do a couple karyotyping, because we are not expecting a karyotyping abnormality in all the couples. That is, the chromosomal analysis we are not expecting. Only if there is any history of miscarriage, 1 or 2 or 3 miscarriages, or if there is a family history of something of carriage only, we do it. Otherwise, if you go for an IVF, we go for an IVF for different reasons. One could be a tubal factor, for which there is no other, you don't have to, tubes are blocked, so maybe you're going for an IVF. Or your endometrium is suboptimal, it is not growing properly with an OIT-IC cycle. Or you have done several cycles of IUI, it's an unexplained infertility. So these kind of cases, you don't need a karyotyping for these cases. So you don't need to do a karyotyping for everyone who are going for IVF. Only in selected cases only we need a chromosomal analysis or a karyotype. Yeah, is hysteroscopy necessary to examine after first failed IVF cycle? See, after first failed IVF cycle, generally, see, IVF failure can be due to many reasons. Hysteroscopy, that is the uterus, is only one of the factors. Now, if your endometrium had grown well, and your endometrial thickness was good, and in an ultrasound scan we saw that the uterus was perfect, there was no problem, we did not suspect any uterine pathology. Uterus le edhum illa, there is no fibroid, there is no polyp, the endometrial cavity was good, the endometrium grew very well, we got a good endometrium, 8 millimeters, 9 millimeters endometrium. In that case, it is not necessary to do a hysteroscopy even after a first failed IVF cycle, because IVF cycle failure can be due to many reasons. It could be that the embryo was not so good, the quality of the embryo was suboptimal, or it could be because there is some other problem like an antiphospholipid syndrome. So for those reasons, you don't need a hysteroscopy. Hysteroscopy is advocated only if we feel that there is a uterine pathology. If uterus is normal, if we are not suspecting a uterine pathology, we don't need to do a hysteroscopy, even after a first failed IVF cycle. But if we are seeing a polyp, if we see a polyp or a small fibroid near the cavity, in those cases, definitely we should do a hysteroscopy. We should remove the polyp, because that can affect the implantation, that can impair the implantation. So those cases, definitely yes. But otherwise, if the uterine cavity is normal, there is no need to do a hysteroscopy. We can prevent recurrent miscarriage. See, once recurrent miscarriages, as you know, 2 abortions have already happened, and only after that we call it recurrent miscarriage. But how do we classify the couples? How do we identify that this couple will have recurrent miscarriage and this couple won't? It's not possible. So we cannot prevent recurrent miscarriage, but further miscarriages, so that they don't happen, we can definitely investigate, and we can see to it that a healthy pregnancy is maintained. That we can do by identifying the causes that could have caused this problem,
and by treating the causes that have caused the problem. If there is a uterine pathology, what to do? If the cervix is weak, what to do? If it's antiphospholipid, if we give aspirin and heparin. If there is a thyroid problem, we treat with thyroxine tablet. There is a sugar problem, we control the sugars by either oral medication or with insulin. Or if there is a genetic cause, we try to find out what is the genetic cause. So these are the things we can do to prevent further miscarriages. But whatever has happened, in the beginning itself, you cannot classify a couple, no, okay, you are going to have recurrent miscarriage, I'm going to do this treatment. That is not possible to find out. So in future, we can prevent the further miscarriages by finding out the cause and treating the cause. Most common cause is unexplained actually. You cannot pinpoint that this could be a cause, that could be a cause, but yes, chromosomal problems, if the embryo is inherently defective, it's nature's way of deselection. It will not allow the embryo to grow, it will not allow the embryo to progress further. So you have early pregnancy losses, 7 weeks, 6 weeks, 7 weeks, 8 weeks. Early pregnancy losses happen because of this. So mostly chromosomal problems. This is the commonest cause of recurrent pregnancy loss. So the cause which we have found out, but otherwise mostly we cannot ascertain the cause. Okay, what supplements can help prevent miscarriage? See, you can take folic acid supplements, but this will help you prevent the neural tube defects. It cannot prevent miscarriage as such, but we can take these supplements. And if antiphospholipid antibody syndrome has been found, or in the previous history of the lady, if she has had a preeclampsia, that is hypertension இருக்கு, if she has had preeclampsia, அந்த மாதிரி கேசஸ்ல we can give them aspirin tablets, and that can help prevent miscarriage. No, too much folic acid cannot cause miscarriage. The recommended dose of folic acid is 400 micrograms, but we are getting in India as 5 milligram tablets, and whatever is absorbed only is absorbed. Yet absorption is required by the body is absorbed, the rest of it is excreted. So folic acid does not cause miscarriage. Too much of folic acid also will not cause any miscarriage. Okay, what are the precautions to be taken in aged pregnancy? Okay. If the mother is aged during in her pregnancy, then we have to rule out diabetes. We have to rule out diabetes, thyroid, and she can develop hypertension in pregnancy. அவங்களுக்கு வந்து BP வர வாய்ப்பு இருக்கு. You have to rule out these conditions and call her for frequent growth scans to see. Put her on iron and calcium supplements, usual, nothing extra, but 3 months we have to do the screening, the 3-month scan, the NT scan along with the blood screen, and about 5 months, around 20 weeks, we have to do the anatomy scan and see, because the women may have greater chance of anatomy. And then take the pregnancy as it progresses and call her for frequent growth scans to see if there is no growth restriction, baby நல்லா grow ஆகுதான்னு பார்க்கணும், அடிக்கடிக்கு growth scan பண்ணி weight எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். மற்றபடி these patients also there is increased chance of preterm labor, so அதுக்கு உண்டானது பண்ணணும். And one more thing is lung maturity steroid injections at 28 weeks கொடுக்கணும், because if steroid injections are given for lung maturity, 2 injections are given to the mother, so around 28 weeks we should give these injections. Nowadays they are giving as early as 26 weeks also, because we are able to save babies from 24-26 weeks itself, because our NICU facilities have become more advanced, so we are able to save the babies. So steroid injection கொடுக்கணும், and preterm labor la irundhuduna the steroid injections will take care of the baby's lung maturity. I think I got this question. Can too much folic acid cause miscarriage? It does not cause miscarriage. Thank you very much.